கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. ஆம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீதியாக இந்த பூமியில் வாழும்போது நம்மை பார்க்கிற அநேகருக்கு அது ஆச்சரியமாகவே தோன்றும். அநேகருக்கு இன்றும் நீதியின் பாதை ஒரு கானல் நீர் போன்றே காணப்படுகிறது. அவர்களால் முயற்சி செய்தும் நீதியின் பாதையிலே நடக்க அநேகரால் கூடாமல் போகிறது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்கிறவர்கள் மிகவும் சிலர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, நீதியின் பாதையில் நடக்கும்போது அநேக ஏளனமான பேச்சை நாம் சுமக்க நேரிடும். நீதியின் பாதையில் நடக்கும்போது நாம் பிழைக்க தெரியாதவர்கள் போன்று அநேகருடைய கண்களுக்கு நாம் காணப்படுவோம். ஆனால் நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நிச்சயமாக இயேசு என்ற நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு ஜீவனை, ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கர்த்தர் இந்த பூமியிலே மாத்திரமல்ல மறுமையிலும் உங்களுக்கு கட்டளையிட அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, யோசேப்பு நீதியின் நிமித்தமாக நீதியோடு கூட இந்த பூமியிலே அவன் வாழ்ந்தது நிமித்தமாக சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டான். ஆனால் முடிவிலே ராஜாவாக உயர்த்தப்பட்டான். அதே போன்று தானியேல் நீதியின் நிமித்தமாக கிடைத்த பரிசு சிங்கக்கவி. ஆனாலும் நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு. ஆகவே சிங்கக்கவிக்கு நடுவிலே சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் தானியேலை பாதுகாத்து தானியேலை உயர்த்தினார். நீதியின் பாதையின் முடிவிலே ஜீவன் உண்டு தேவ பிள்ளைகளே. ஆகவே இப்பொழுது கடினமான இந்த பூமியிலே, மோசங்கள் நிறைந்த பூமியிலே நீதியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். யோசேப்பை போன்று, தானியேலை போன்று சற்று கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளாக நீங்கள் கடந்து சென்றாலும் முடிவிலே நிச்சயமாக ஒரு ஜீவனை, வாழ்க்கை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் சுதந்தரிக்க உங்களுக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பிதாவாகிய தேவனே, நீதியின் பாதையிலே ஜீவனுண்டு என்ற வார்த்தையின்படியே உம்முடைய நாம மகிமைக்காக இந்த பூமியிலே நீதியின் பாதையிலே அநேக ஏளனமான பேச்சுகளுக்கு நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர்தாமே பலப்படுத்தி நித்திய ஜீவனை கட்டளையிடப் போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இந்த நாளிலே அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் ஆசீர்வதிப்பீராக. தானியேலை ஆசீர்வதித்த தேவன், யோசேப்போடு கூட இருந்து கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து இந்த நாளிலே அவர்கள் கையின் பிரயாசத்தில் எல்லாவற்றிலையும் உடைய கரம் அவர்களோடு கூட இருந்து தீங்கு அவர்களை துக்கப்படுத்தாதபடிக்கு பாதுகாத்து கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.